திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற விதமாக சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கோவிலை அடைதல், திருக்கோவிலை திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அனை வாழி திரு நாவலூர் வன்தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம் மையடிகள் சேரமான் ஒலிகீரர் கள்ளாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிராடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கோவிலை அடைதலும் திறத்தலும் சின்ன காஞ்சிபுரம் காந்திமதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி, தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, தெரு
திருக்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருக்கோயில் திருத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம், அற்புதம். நன்றி. வாங்கம்மா சரஸ்வதி அம்மா. வந்துட்டியா? ஓம் நம சிவாய. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம், புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. சிவன் உய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி, சிவன் உய்ய கொள்கின்ற ஆர் என்று நோக்கி திருப்பெரும் தூரை உரைவாய் திருமாலாம். அவன் விருப்பெய்தவும் அலரவன் ஆசை படவும், அவன் விருப்பெய்தவும் அலரவன் ஆசை படவும் நின்னலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய். அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. அற்புதம் சிவபெருமன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே.
கரும்பினில் கட்டி போல்வார் கடவோர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினால திருமூல நாயனார் அருளிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்மை இந்த நெறியில் ஆட்படுத்திய நம்முடைய தாய் தந்தை முதற்கொண்டு நம்முடைய அறியாமையிலிருந்து அறிவுக்கு இட்டு சென்ற அத்தனை ஆசான்களுக்கும் குருநாதர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நந்தி அருளால் 3000 பாடல் செய்தார் திருமூலர். அந்த நந்தியம்பெருமானுடைய பெரும் கருணையினாலே, ஆசையினாலே ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல் என்கிற ரீதியில் இந்த திருமந்திர நூல் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அப்படி ஒரு வருடத்திற்கு 3000 வருடங்கள் ஒரு பாடலுக்கு தேவைப்பட்டிருக்க, ஒரு திருமந்திர நூலுக்கு தேவைப்பட்டிருக்கிறது. நம்முடைய திருமூல நாயனார் கருணையே உருவமாக இந்த உயிர்கள் கடை தேர்வதற்கு அத்தனை ஆகமங்களையும் இந்த திருமந்திர நூலில் நமக்கெல்லாம் விட்டு சென்றிருக்கிறார்கள். அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி சரண் செய்வோம். சரண் செய்யறதுன்னா உடல் பொருள் ஆவிய குருநாதர்கிட்ட ஒப்படைச்சிடணுமா. அவ்வளவு சீக்கிரம் இந்த உடம்புன்ற ஆணவம் நம்ம ஒப்படைக்க மாட்டான். பொருள்னா அங்க மனம், அந்த மெய்ப்பொருள். என்ன காரணத்துக்காக நம்ம வந்தோமோ அதுதான். அந்த காரணத்தை குருநாதர் அறிஞ்சுக்குவார். இந்த உயிர் இதுக்காகத்தான் வந்திருக்கு, இவன் இதுதான் வந்து செய்ய போறான், இவன் இதுக்கு தான் வந்திருக்கிறா அப்படின்ற எல்லா ரகசியம் அவருக்கு தெரியும். ஒரு ஞானி மடைமாற்றி விடுறது தகுதி உள்ளவர், மடைமாற்றம் செய்ய தகுதி உள்ளவர் ஞானி மட்டுமே. அதான் குருநாதர். அது குருவல்ன்றது மடைமாற்றம் செய்யக்கூடியவர்கள். உங்களை எப்படி வேணாலும் திருப்பி விட்டுடலாம். அப்ப குருவனுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி குருவல் நமக்கு வந்து வாய்க்கும். அந்த குருவல்ல பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பாடலை சிந்திக்க போறோம். குறிப்பா 3ஆம் தந்திரத்துல 11வது பகுதியாக இருக்கக்கூடிய அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே 3வது பாடல் இன்னைக்கு நாம் சிந்திக்கப்படும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாட்டுக்கு போலாமா? சிவபெருமான் சிவசிவா. குரவன் அருளில் குறிவழி மூலன் பறையின் மனம் மிக சங்கட்டம் பார்த்து, குரவன் அருளில் குறிவழி மூலன் பறையின் மனம் மிக சங்கட்டம் பார்த்து, தெரிதரு சாம்பவி கேசரி சேர பெரிய சிவகதி பேரட்டாம் சித்தியே. தெரிதரு சாம்பவி கேசரி சேர பெரிய சிவகதி பேரட்டாம் சித்தியே. குரவன் அருளில் குறிவழி மூலன் பறையின் மனமிகு சங்கட்டம் பார்த்து, தெரிதரு சாம்பவி கேசரி சேர பெரிய சிவகதி பேரட்டாம் சித்தியே. அவ்வளவுதான். இந்த 4 வரியில என்ன செய்தி சொல்ல வர்றாருன்னு பார்த்துடலாம். தர்மயாதினம் இந்த அவங்க கொடுத்திருக்க பொழிப்புரைய படிப்போம். யோக குருவின் அருளால் அவன் குறித்த முறைப்படியே மூலாதாரத்தை நோக்கி ஓட பார்க்கும் வாயு அவ்வாறு ஓடாது சக்தி தானமாக்கிய இலாடத்திற்கு சென்று சேரும் அரிய நேரத்தை பார்த்து, அவ்வாறு சேரும் வாயுவே துணையாக சாம்பவி யோகம் கேசரி யோகங்களை செய்வார்க்கு பெரிய சிவகதி போல கிடைப்பது 8ஆம் சித்தியாகிய வசித்துவமாம். இன்னொரு முறை படிச்சிருந்தேன், புரியாது கொஞ்சம். இந்த சொல்லெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. ஆமா, நமக்கு தெரியாத சொல்லெல்லாம் வருது,
அப்படின்னா நல்ல நல்ல ஒரு ஆசான் வந்து யதார்த்தமா சொல்லி புரிய வைக்கக்கூடிய, அதாவது மாணாக்கர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய முயற்சி. அதை கலோக்கியல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அவங்கவுங்களுக்கு அந்தந்த மொழியில சொன்னாதான் புரியும். இந்த சொல்லாடல்கள்லாம் குறித்து பயந்துராதீங்க. யோக குருவின் அருளால் அவன் குறித்த முறைப்படியே மூலாதாரத்தை நோக்கி ஓட பார்க்கும் வாயு அவ்வாறு ஓடாது சத்தித்தானமாகிய எலாடத்தில் சென்று சேரும் அரிய நேரத்தை பார்த்து அவ்வாறு சேரும் வாயுவே துணையாக சாம்பவி யோகம் கேசரி யோகங்களை செய்வார்க்கு பெரிய சிவகதி போல கிடைப்பது 8ஆம் சித்தியாக வசித்துவமாம். இது வந்து பொழிப்புரை. இப்ப யதார்த்தமா பேசுவோம். யதார்த்தமா நம்ம அனுபவத்துல இதனுடைய அர்த்தத்தை நம்ம கவனிச்சுக்குவோம். திருச்சிற்றம்பலத்தில் யோக குருவின் அருளால் அப்படின்னு சொல்லப்படுது. குரவன் அருளில் குறிவழி மூலன் பறையின் மனமிகு சங்கட்டம் பார்த்து தெரிதரு சாம்பவி கேசரி சேர பெரிய சிவகதி பேரெட்டாம் சித்தியே. இப்போ இந்த அட்டமா சித்தின்றது உங்களுக்கு நானே நேத்துக்கு முதல் நாள்ல தமிழ்ல பார்த்தோம். லகிமா மகிமா அப்படின்றத தமிழ்ல சுருங்குதல், விருங்குதல், அந்த விரித்தல், இதெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்த்தோம். இந்த அட்டமா சித்தியை அடையணுன்றதுதான் நம்ம டார்கெட் இல்லை. நம்ம டார்கெட் வந்து திருவடி தான். நம்ம டார்கெட் வந்து நம்முடைய நோக்கம் வந்து திருவடி தான். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்புண்டெங்கில் உன்னை என்றும் அறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது நின் அடியின் கீழ் இருக்கின்றார். அப்ப அடின்னா என்ன? நின் அடின்னா என்ன? அடியார்னா யாரு? கடல்னா என்ன? பாதம்னா என்ன? சென்னின்னா என்ன? அப்போ இந்த கடல், பாதம், திருவடி, சிவனடி இது எல்லாமே குருவருள் இருந்தா தான் வாய்க்கும். ஏன்னா நமக்கு அறிவு கிடையாது. இயல்பா வந்து உயிருக்கு சுட்டி காட்டினா தான் அறிவு. சொல்லணும், இது அப்பா, இது அம்மா, இது சித்தி, இது தாத்தா, இது பாட்டி, இது மாமா, இது எதிர் வீட்டுக்காரங்க, இது ரயிலு, இது பஸ்ஸு, இது ரோடு, இது வானம், இது பூமி அப்படின்னு இந்த அறிவுக்கு என்ன பண்ணணும்? உயிருக்கு சுட்டி காட்டணும். அது மாதிரிதான் இறைவனுடைய திருவடிய குருநாதரை சுட்டி காண்பிப்பார். எப்படி ஒரு தாய் உலகத்தை சுட்டி காண்பிக்கிறாளோ அதுபோல ஒரு நல்ல குருநாதர் குரவன் அருளீர் என்ன சொல்றாரு? குரவன் அருளீர் யோக குருவின் அருளால். போலி இல்ல, போலி குரு இல்ல. போலி குரு கீழே கொண்டு போயிடுவான், கர்ஜிப்பான், கர்வம் இருக்கும். 2 கர்வம் இருக்கும் அவனுக்கு, படிச்ச கர்வம் இருக்கும். அதை கடக்கவே முடியாது அவனால. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். அவனை நம்பி ஏற முடியாது. அவனை மாதிரியே ஆணவத்துல வச்சுட்டு போயிடுவான் நம்மளையும். அடுத்து செல்வந்தன், அவன் பணத்திமுறையில் என்ன பண்ணுவான்? அவனும் ஊரு போய் சேர மாட்டான். அவன் குருவாக முடியாது. அடுத்து சிவகம், உயிர். ஆக இந்த உடம்ப கடந்தவன், இந்த மனம் கடந்தவன், அதாவது கல்வி செருக்கையும் செல்வ செருக்கையும் மயக்கத்தையும் கடந்தவர் இருக்காரு இல்லையா? இந்த 3த்தையும் கடந்த ஒரு ஞானி. அவருக்கு ஆணவம் இருக்காது, ஆனா அடங்கி இருக்கும். செல்வ செருக்கு இருக்காது, இருவினை ஒப்பு இருக்கும். அதாவது எல்லாம் இறைவன் செயல்ன்ற பெரிய பக்தி இருக்கும் அவர்கிட்ட. மயக்கம் இருக்காது, எந்த கனவும் அவருக்கு இருக்காது. ஏன்னா பிரசன்ட்ல இருப்பாரு. எதிர்காலத்துல இருக்க மாட்டாரு, கடந்த காலத்துல இருக்க மாட்டாரு. நான் பண்ணேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொன்னா அது ஆணவம்னு அர்த்தம். நான் இல்லைன்னா நீ வேலைக்கு போயிருக்க மாட்டேன், நான் இல்லைன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது, நான் இல்லைன்னா உனக்கு பென்ஷன் கிடையாது, நான் தான் உனக்கு எல்லாம் பண்ணி விட்டேன். அது ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. அப்போ நான் இல்லைன்னா அப்போ அதுதான் ஆணவம். அப்போ இந்த கடந்த காலத்திலையும் இல்லாம எதிர்காலத்திலும் இல்லாம பிரசன்ட்ல உதவக்கூடியவங்க தான் ஞானி.
அவங்க எப்பவுமே யதார்த்தமா இருப்பாங்க. அப்ப இந்த 3 நிலையை கடந்தவர், அதை முப்புறத்தை எரிச்சவர், அவர்தான் குருநாதர். திருவருளால. அந்த குருநாதருடைய அருளால இந்த நிலையை அடையணும். எப்படி அடையணும்? நமக்கு திருவருள் கருணை எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே திருவருள் கருணை நிச்சயம் இருக்கு. ஆனா சக்திய நீங்க எங்க பயன்படுத்துறீங்கன்றது தான் செய்தி. எல்லாருக்குமே இறை அம்சம் இருக்கு. எல்லாருமே கடவுளுடைய அம்சம் தான். எல்லாருமே கடவுளுடைய அம்சம் தான். ஆனா எத்தனை பேர் திருவடிக்கு வராங்க? எத்தனை பேர் திருவடிக்கு வராங்க? எத்தனை பேர் திருவருள நோக்கி வராங்க? கேள்வி வருதா இல்லையா? நான் திருப்பியும் சொல்றேன். படைத்தவன் வேணுமா? படைக்கப்பட்ட பொருள் வேணுமா? நிலையில்லாதது வேணுமா? நிலையானது வேணுமா? அப்ப 2 முடிவு எடுக்கணும் நம்ப. எனக்கு நிலையானது தான் வேணும்னு சொன்னா குருவருள் நிச்சயம் வாய்க்கும். நிலை இல்லாததான் வேணும்னா காரிய குரு உங்களுக்கு கிடைப்பார். காரண குரு உங்களுக்கு கிடைப்பார். எப்போ நிலையானது தேடுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு சிவகுரு கிடைப்பார். நல்லா புரிஞ்சுக்குங்க. உயிருடைய பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி தான் குருநாதர். பாத்திரம் சரியா இருந்தா சாமி பிச்சை போடுவார். அப்போ அட்டமா சித்தி நமக்கு நோக்கம் கிடையாது. ஆனா ஞானிகளுக்கு திருவடியே நோக்கம். அதான் நின் அடியின் கீழ் இருக்க என்றார். அப்போ காரைக்கால் அம்மையார் யாரா இருந்தாலும் என்ன கேட்டிருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க? திருவடியை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அட்டமா சித்தி எல்லாம் கேட்கவே இல்லை. எனக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்கவே இல்லை. ஆனா இயல்பா அது கிடைச்சிரும். எதை நோக்கி போனோம்னா திருவடியை நோக்கி போனோம்னா அட்டமா சித்தி எல்லாம் ஈஸி. ரொம்ப சொல்ல நேத்தான் பார்த்தோம். தூரம் தூரம் நினைக்காத, அது தூரம் இல்லை, கிட்டதான் இருக்கு. இந்த 8 அதிசயங்களை பார்த்து பயந்துராது. இது எல்லாம் சுலபமா வாய்க்கும். ஆனா ஒரு நல்ல ஞானி உண்மையிலே சிவனடியார் என்ன பண்ண மாட்டாங்க. இந்த இடையில கிடைக்கிற எந்த சுகத்துக்கும் எதுக்கும் எந்த விதமான இதுக்கும் சாமி கொடுப்பாரு. சுருங்குதல், விரித்தல், ஆளுக்கு ஏத்த மாதிரி உருமாறுதல், அப்புறம் பருமனாதல், மறைத்தல், கூடு விட்டு கூடு பாய்தல், அப்புறம் தன் வயத்தமாதல், வசியமாக்குதல், இப்படி 8 வகையான சித்திகள்லாம் இருக்கு. அது ரொம்ப பிரபல்யம். இதுக்காகவே தவம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி மேஜிக் நடக்காதாங்க. குறிப்பா அடியன் கூட ஆரம்பத்துல இது மனசு தானே எல்லாரும் தான். ஓ இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஆச்சரியமா உள்ள வரக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த வகையில திருவடியை நோக்கமா வச்சு வர்றவங்களுக்கு அட்டமா சித்தி ஒரு பொருட்டே இல்லை. அவங்களுக்கு அது தேவையும் இல்லை. சாமியோட திருவடியே போதும். இதுதான் நான் பதஞ்சலியை உதாரணமா சொன்னேன். பதஞ்சலி தவத்தை மெச்சி சாமி காட்சி கொடுக்கும்போது, காட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி பல சோதனை செய்வாரு. அதுல அசரீரியா சொல்லுவாரு, நான் உனக்கு நான் வேணுமா, காளி வேணுமா, பராசக்தி வேணுமா, அட்டமா சித்தி வேணுமா? அதுக்காகத்தான் பிறந்து வந்திருக்கிறாரு அவரு நாராயணங்கிட்ட இருந்து, படுக்கையில இருந்து. அப்போ அவர் சொல்லுவார், சாமி எம்பெருமான் திருவடி தான் வேணும். ஓ உனக்கு உலகம் வேணாமா? வேண்டாம். புகழ் வேண்டாமா? வேண்டாம். பாராட்டு வேணாமா? வேண்டாம். சித்திகள்லாம் வேண்டாம்? வேண்டாம். ஒண்ணு மெச்சுக்குவாங்கப்பா? வேண்டாம். மணல கயிறா தெரிக்கலாம்? வேண்டாம். சர்க்கரைய மண்ணா மாத்தலாம், மண்ணை சர்க்கரையா மாத்தலாம்? வேண்டாம். இந்த உலகத்தை புரட்டி போடலாம்? வேண்டாம். இந்திரலோகம் தரேன்? வேண்டாம். அந்த லோகம் தரேன்? வேண்டாம். இந்த லோகம் தரேன்? வேண்டாம். இல்லப்பா உனக்கு படைப்பாற்றல் தரேன்? வேண்டாம். இல்லப்பா நீ காப்பாத்துற தொழில் செய்? வேண்டாம். இல்ல ருத்ரன் ஆயிரு? வேண்டாம். இல்ல மறைக்கிற தொழில் செய்? வேண்டாம். இல்ல அருள்ன்ற தொழிலா செய்யப்பா? வேண்டாம். ஏமா 5 தொழில் நீ ஆற்றுப்பா? இல்ல அதுவும் வேண்டாம். உஷாரா இருக்கணும். 5 தொழிலும் கொடுப்பாராம் சாமி. எப்படி 5 தொழிலும் கொடுப்பாராம்? எப்பா நீ 5 தொழில் நீயே வச்சுக்கப்பான்னு வரான். 5 தொழில் நீயே வச்சுக்கப்பான்னு வரான். அதுவும் வேண்டான்னு சொல்லணும். அப்போதான் என்ன தருவான் அம்பலத்தவன் அப்படின்னா தன்னையே தருவான்.
இத்தனை நிலையிலும் நிம்மதி இருக்காது ஒரு சாதகனுக்கு. இதெல்லாம் படிநிலையில தேங்குற சாக்கடை தண்ணி மாதிரி, நீரோடை மாதிரி இருக்கிற சிவபெருமான் ஊற்று, அன்னன்னைக்கு சுரக்கிற ஊற்று மாதிரி. அப்போ சாமி அந்த ரெண்டுத்தையும் காமிச்சு கொடுப்பார். எப்படி தேங்கி அதுல கடந்து திருப்பி யோனியில பிறக்க போறியான்னு கேட்பார். நல்லா தெரிஞ்ச ஆன்மா இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிடும். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், அவ்வளவுதான். எதுவுமே வேணாம் சாமி, திருவடி மட்டும் போதும். நல்லா தெரிஞ்சவங்க அப்படி வந்துருவாங்க. ஆனா மனம் தான் நம்மளை போட்டு வாட்டிட்டு இருக்கும். இந்த உடம்பு தான் நம்மளை போட்டு வாட்டிட்டு இருக்கும். அது கடக்கணும். உடம்பு கிடக்கணும், மனசு கிடக்கணும், அப்புறம் உயிரை கிடக்கணும். உயிர்ன்றது மயக்கம். உயிர் வந்து மயங்கி தான் கிடக்கும் எப்பவுமே. உயிருக்கு என்னன்னா மயங்கி இருக்கணும். எப்படியாவது ஏதாவது ஒண்ணு, எது எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, ஆக மொத்தம் ஏகாந்தமா இருக்கணும், கிடக்கணும். அது அவருடைய இயல்பு. மயக்கத்துல கிடக்கணும். மயக்கத்துல வச்சிருக்கிறது அதோடைய இயல்பு. சரி, அப்போ குருவருளால தான் அந்த மடைமாற்றம் நமக்குள்ள நடக்குது. அப்போ குரவன் அருளில் குறிவழி மூலன் பறையின் மனமிகு சங்கட்டம் பார்த்து தெரிதரு சாம்பவி கேசரி சேர பெரிய சிவகதி பேரெட்டாம் சித்தி. அப்போ ஒரு நல்ல ஞானிக்கு அட்டமா சித்தி தேவையில்லை. இருந்தாலும் திருமூலர் சொல்றாரு, அது எப்படி வாய்க்கும்னு நமக்கு சொல்றாரு. எப்படி வாய்க்கும்னா, யோக குருவினுடைய அருள்னால நம்முடைய காமம்ன்ற சக்தி இருக்கு இல்லையா, எனர்ஜி. அந்த காமம்ன்ற சக்தி தான் இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருள்வதற்கு உள்ள ஒரு இறைவன் வச்சிருக்கிற மிகப்பெரிய அற்புதமான இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. இதை மூணுத்தை கொண்டுதான், அதான் பராசக்தியை கொண்டுதான் சாமி இந்த உயிர்கள் என்ன பண்றாரு, ரட்சிக்கிறார். அப்படி ரட்சிக்கிற அந்த சக்திய விரயம் செய்யக்கூடாது. குரு அந்த விரயம்னா இப்ப தேவை. அப்ப இப்ப நிலை இல்லாத ஓடுற உயிர்களை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, இவங்க எல்லாம் என்னைக்கு சிவபெருமான்ட்ட வருவாங்கன்னு தெரியலையே, இன்னும் திருநீர் என்னைக்கு பூச போறாங்கன்னு தெரியலையே, ஒரு குறிப்பு இருக்கும் நம்மளுக்குள்ள. பாவம், இன்னும் உண்மையை தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்களே, 5 எழுத்துனா என்னன்னு கூட தெரியாம இருப்பாங்க பொழுது. சிவபெருமானே பணிவென்னு தெரியல, சிவனடியாரா இன்னும் மாறலையா, இன்னும் சிவனுக்கு ஆட்படல பொழுது, அவ்வளவுதான். பாவம், இவங்கெல்லாம் என்னைக்கு வருவாங்க தெரியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். இது ஒரு விதமான ஸ்டேஜ், இது ஒரு நிலை, இது ஒரு விதமான நிலை. இந்த குருவருள் நமக்கு கிடைக்கும் போது உடல் பத்தின பிடிப்பு நம்மள மாற்றி விடுவார். அந்த பிடிப்பு, அந்த உடம்பு மேல இருக்கிற பிடிப்பு, அங்கலாப்பு, ஆசைன்னு சொல்லுவாங்க, ஆணவம், அதை மாத்தி கொடுப்பார். அது உடலுக்கு உண்டான வியாதி. இது மூணுமே வியாதி தான். பின் இது ஆணவம், கண்மம், மாய். இயல்பா நமக்கு இருக்கிற ஈகோ இருக்கு இல்லையா, அது குருநாதருடைய பார்வை நம்ம மேல பட்ட உடனே அடங்கி நின்றுடும். அவ்வளவுதான். இயல்பா நமக்கு ஒரு தொழில் கர்வம் இருக்கு இல்லையா, நான் கலெக்டரா இருக்கிறேன், நான் இந்த உத்தியோகம் பார்த்தேன், அந்த உத்தியோகம் பார்த்தேன், நான் எங்க இருந்தேன் தெரியுமா, கசட்டட் ஆபீசரா இருந்தேன், பச்சை இங்கில கையெழுத்து போட்டேன், அப்புறம் ப்ளூ இங்கில கையெழுத்து போட்டேன், நான் நின்னா எத்தனை பேர் நிப்பாங்க, எத்தனை பேர் சல்ட் அடிப்பாங்கன்ற கர்வம் இருக்கு இல்லையா, அதுக்கு தொழில் கர்வம்னு பேர். அதுவும் குருநாதர் பார்த்தாருன்னா அதுவும் ஒண்ணுமில்லாம போயிடும். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, நல்வினை தீவினை எதுன்னு தெரிஞ்சிடும், இருவினை ஒப்பு வந்துடும். அப்ப மடம் மாத்திட்டாரா? அப்ப உடம்பால வந்த கர்வம் போயிடுச்சா? அப்புறம் இந்த மனசால், அதான் நாராயணனால், அதான் இந்த கர்மத்தால வந்த கர்ம, அந்த வினை பத்தின தெளிவு வந்துருச்சா? அப்புறம் உடம்பு பத்தின தெளிவு, அப்புறம் இந்த வினை பத்தின தெளிவு, அப்புறம் மயக்கம். அப்ப குருநாதர் இந்த மயக்கத்தை எடுப்பாரு. இந்த உயிர் எந்த மயக்கத்துல இருக்குதுன்னு பார்ப்பாரு. எல்லாம் மயங்கி தானே இருக்கிறோம், ஏதாவது ஒரு மயக்கத்துல இருப்போம். ஆளுக்கு ஒரு கனவு, அதை சரி செய்வார். அப்ப மயக்கத்தை, அப்ப தெளிவு குருவின் திருமேனி காண்டல்ன்றது இங்க உண்மையாயிடும். அப்படிப்பட்ட யோக குருவின் அருளால் அவன் குறித்த முறைப்படி மூலாதாரத்தை நோக்கி ஓட பார்க்கும் வாயுன்னு இங்க சொல்லப்படுது. அப்படின்னா அவர் பார்வைப்பட்டதுனால இந்த உடல் நோக்கம் இறை நோக்கமா மாறிடும், இந்த வினை நோக்கம் இறை நோக்கமா மாறிடும், இந்த மயக்கம் அவனை சார்ந்த மயக்கமா மாறிடும். அதுவே மடைமாற்றம். அப்படி இந்த மூச்சு வெளியே சென்று வீணாகாமல் நிலையில்லாததை நினைத்து ஏங்கி சாவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த பிறப்பு அவருடைய பார்வையினாலே மடைமாற்றம் செய்யப்பட்டு திருவடி கீழ் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இதுதான் செய்தி. அப்படி குருநாதருடைய அருளினாலே, குரு அருளினாலே
வெளியே போற மனசு அடங்கி சென்முத்திரையில திருவடியில நிக்கும். அப்படி திருவடியில் நிக்கும் போது சாம்பவி அப்படின்னு சொல்றாரு. தெரிதரு சாம்பவி, சாம்பவி. இந்த சாம்பவி முத்திரை தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பெரிய நிறுவனமா இருக்கு. இத வச்சுதான் பெரிய நிறுவனம், இன்னைக்கு பெரிய யோகா நிறுவனம், பெரிய யோகா நிறுவனம். இந்த ஒரே ஒரு முத்திரைய வச்சுதான் உள்ள நுழைஞ்சது. இன்னைக்கு அத பெரிய எல்லைக்கு போயிருச்சு. சிவராத்திரின்னா இன்னைக்கு எல்லாம் அங்கதான் படையெடுக்குறாங்க. இந்த ஒரு முத்திரைக்கு தான். இதுக்கு பேரு சாம்பவி முத்திரைன்னு பேரு. எந்த முத்திரை? வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். இத பொறுமையா கொண்டு போய் திருவடியில நிறுத்துறது தான் சாம்பவி முத்திரை. அப்ப இதுகாரம் இடுப்புல இருந்த கவனத்த, இதுகாரம் வயித்துல இருந்த கவனத்த, இதுகாரம் மார்புல இருந்த கவனத்த, இதுகாரம் தொண்டை குழியில இருந்த கவனத்த கொண்டு வந்து இதெல்லாம் நிலையில்லாதது அப்படின்னு நிரூபிச்சு ஒரு குருநாதர் மடைமாற்றம் செஞ்சு, யார் ஒருவர் உங்களை இந்த உடல் சுகம், இந்த மனத்தினுடைய சுகம், இந்த உயிரினுடைய மயக்கம், இந்த 3ம் நிலையில்லாத சுகங்கள், இதுல வந்து சிக்கிக்காத அப்படின்னு சொல்லி யார் உங்களை வந்து சரியான திசையில கொண்டு போய் குரு மதியில சேர்க்கிறாரோ அவர்தான் உத்தமமான குரு. அவர்தான் உத்தமமான குரு. திருவடியில கொண்டு போய் சேர்க்கிறவர். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம சேர்ப்பார். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம கொண்டு போய் சேர்ப்பார். இந்த உடம்பு அவஸ்தையை நிச்சயம் சொல்லிக் கொடுப்பார். மலம், மூத்திரம், சுக்கிலம், சுரோனிதம், பீரியட் டைமு, ரத்தம் போதல், ரத்த போக்கு, சுரோனிதம், பிறப்பு, இறப்பு, அந்த இடுப்புல படக்கூடிய அவஸ்தை, போதும். உடம்பு பத்தின மயக்கம், உடம்பு பத்தின தெளிவு. குருநாதருடைய அருளால தெரிய வரும். ச்சே, மீண்டும் மீண்டும் மலம், மூத்திரம் தானே. அப்ப உடம்பு பத்தின ஒரு தெளிவு. அடுத்து வினை. எந்த வினைக்காக நம்ம வந்தோம்? எதுக்காக நம்ம பிறப்பெடுத்தோம்? நம்ம பிறவி பெரும்பயன்னா என்ன? எதுக்காக நம்ம வந்தோம்? அப்ப அந்த நோக்கத்தை சுட்டி காமிப்பாரு. அதோட வினையினுடைய நுட்பத்தை சொல்லி கொடுப்பார். நல்வினை, தீவினை 2த்தையும் போட்டு தள்ளுவார். ஏன்னா 2மே பிறப்புக்கு வித்திடும். நீ நல்லவன்னு பேர் எடுத்தாலும் பூமியில பிறந்துருவேன். நீ கெட்டவன்னு பேர் எடுத்தாலும் பூமியில பிறந்துருவேன். 2 வினையும் ஆபத்தான வினை தான். அப்ப ஞானி 2த்தையும் க்ளோஸ் பண்றாரு. அதுக்கு இருவினை ஒப்புன்னு பேரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஆணவத்தை அழிக்க முடியாது. அடங்கி இருக்க அடக்கலாம். அடக்கலான்னா அடங்கி இருக்க செய்யலாம். யாருடைய அருளால? குருநாதருடைய அருளால. அப்போ ஆணவத்துக்கு ஒரே மருந்து பணிவு. ஆணவத்துக்கு மருந்து பணிவு. எல்லோருக்கும் நன்றாம் பணிதல். கண்மத்துக்கு மருந்து என்ன? ஒப்படைப்பு. அது என்ன ஒப்படைப்பு? எப்ப இனி என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, நின் செயலே என்று அறிஞர் பட்டினத்தார் கை வச்சார் இல்லையா? அந்த பாயிண்ட்ல ஆணவத்திற்கு அழகு பணிதல். எல்லாருக்கும் ஆணவம் இருக்கத்தான் செய்யும். அது ஒருபோதும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஆணவம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பணிவு உள்ளவங்களை எல்லாரும் விரும்புவாங்க. சே, இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கிறாரு, எவ்வளவு பணிவா இருக்கிறாரு. இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கிறது எவ்வளவு பணிவா இருக்கிறாரு. நடிக்க கூடாது, நடிக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பஞ்சமா பாதகம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, மச்ச மாமிசம் சாப்பிடக்கூடாது, கொலை செஞ்ச பொருளை சாப்பிடக்கூடாது, உயிருக்கு தீங்கு இருக்கக்கூடாது. உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் யாருக்கும் தீங்கு இல்லாத ஒரு மனிதர் இருக்கார் இல்லையா? அவர்தான் பணிவுக்குரியவர். அவர்தான் சிவபெருமானை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய தகுதி உள்ளவர். அவர்தான் அகப்பூசைக்கு தகுதி உள்ளவர். அவரே அருள் உபதேசம் கொடுக்கக்கூடிய தகுதி உள்ள குருநாதர். சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. சொற்பொழிவு ஆற்றுறது ஒண்ணு, அப்புறம் யதார்த்த வாழ்க்கை வேறு. மேடையில பேசுறது ஒண்ணு, அப்புறம் உலகத்துல யதார்த்தத்துல செய்யறது ஒண்ணு. அப்புறம் எப்படி குருநாதரா இருக்க முடியும்?
கர்ஜிக்கிறல்ல, நடைமுறையில அப்படி இருக்கிறியா? கர்ஜிக்கிறல்ல மைக்கில புடிச்சுக்கின்னு. யதார்த்த வாழ்வுல நீ அப்படி இருக்கிறியா? எத உன்னால செய்ய முடியுமோ அத தான் நீ சொல்லணும். முடியாதத பேசக்கூடாது. நீ சபைக்கே வரக்கூடாது முதல்ல. பயம் இருக்கணும். அவை அடக்கம் இருக்கணும். இத இங்க தெரிவிக்கலாமான்னா, நம்ம முதல்ல அத கடைபிடிக்கிறோமான்னு பார்க்கணும். இல்லன்னா அங்க வரக்கூடாது நம்ப. இல்லன்னா பயப்படணும் நம்ப. ஐயோ! இது நமக்கு தெரியாதே. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடணும். இந்த பகுதி எனக்கு தெரியாது. அப்ப யார் அப்படி ஒப்புக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் பணிவுள்ளவர்கள். அப்போ ஆணவத்திற்கு அழகு பணிதல். எனக்கு தெரியாதுன்னா தெரியாது. தெரியும்னா தெரியும். அவ்வளவுதான். அப்போ உடல்ல இருந்து இந்த உடலுக்கு உண்டான ஆணவத்திலிருந்து நமக்கு விடுதலை வாங்கி குடுத்து, பணிவுன்ற பெரிய மந்திரத்த நமக்கு குடுத்து காப்பாத்திருவார் இந்த உடம்பால. சரி குருநாதருடைய அருளால அடுத்து என்ன நிகழ்னா, இந்த மனம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மனம் எதை சார்ந்து இருக்கிறது? கன்மாவை சார்ந்திருக்கு. கன்மான்னா என்ன? கர்மம். கர்மம்னா என்ன? வினை. வினைன்னா என்ன? நல்வினை, தீவினை. இது 2ம் எங்க முடியும்? பிறவியில தான் முடியும். அப்ப இந்த பிறவி சக்கரத்தை எப்படி முடிக்கிறது? இறைவன்கிட்ட கொடுக்கும்போது முடியுது. நல்வினை எனக்கு வேணாம், தீவினை வேணாம். விருப்பும் வேணாம், வெறுப்பும் வேணாம். அந்த விருப்பு, வெறுப்பு இல்லாத நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது தான் குருநாதருடைய அப்ப மடைமாற்றம் செஞ்சுட்டாரு. அப்போ யார் அருளால இது நடக்குது? ஏன்னா இது உயிருக்கு என்ன கிடையாது? சொந்த அறிவு கிடையாது. சொன்னா தான் தெரியும். நான் சொன்னேன் இல்லையா? இது அப்பா, இது மாமா, இது மாமி, இது உங்க சித்தப்பாடான்னு சொல்றான் இல்லையா? ஒரு தாய். அது மாரி தான். இது நல்லது, இது கெட்டது, இது நல்வினை, தீவினை. இந்த வினைய செஞ்சா இதான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். செஞ்ச பாவம் சும்மா விடாது. அவன் வினை அவன் தான் அறுத்தாகணும். அவன் விதி அவன் தான் அனுபவிக்கணும். அது தாயா இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், வாயும் வயிறும் வேற தான். வினை வினை தான். வழி வழி தான். வேற வேற தான். அப்ப இத புரிய வைப்பாரு. அப்ப வினைக்கு என்ன? அந்த வினையிலிருந்து அந்த வினை சக்கரத்திலிருந்து நாராயணன் கிட்ட இருந்து விடுதலை வாங்கி தருவார். ஒரு நல்ல குருநாதர். அப்ப நாராயணனோட புத்தி என்ன? உன்னை எப்படியாவது கர்மத்துல ஆழ்த்திடணும். பிறவியில கொண்டாந்துடணும். ஏன்னா, மனத்தினுடைய இயல்பு அது. சரி, உடம்ப கடக்கிறதுக்கு பணிவுன்ற ஒரு மந்திரத்த குடுத்த குருநாதர், அடுத்து இந்த நாராயணன் கிட்ட இருந்த கர்மாவுல இருந்து எப்படி விடுதலை வாங்கி தரார் தெரியுமா? அதுக்கு இருவினை ஒப்புன்னு பேரு. இருவினை ஒப்புன்னா என்ன? இனி என் செயலாவது யாதொன்றும் இல்லை. திருவருளை நோக்கி பயணிக்கிறவர்களுக்கு என்ன கர்மம் இருக்க முடியும்? என் கைகள் நின் நண்பர் அல்லாது, என் கொங்கைகள் நின் நண்பர் அல்லாது தோள் சேரற்க. எம் கைகள் நின் பணியே அதாவது நின் பணி இல்லாதவர்களுக்கு சிவனடியார் இல்லாத நான் யாருக்கும் எதுவும் உன்னுடைய பணியை மட்டும் தான் நான் செய்வேன்னு அந்த பெண்கள் பாடுவாங்க. ஆதி மந்தம் இல்ல அந்த பாட்டுல வரும் பாருங்க. சிவனடியாருக்கு எங்க உடம்பு சிவனடியாருக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்போ ஒரு குருநாதருடைய அருளால நம்ம எந்த பணிக்கு வரோம்னா, திருப்பணிக்கு வருவோம் நம்ப. அதுக்கு முன்னாடி சொந்த பணி செய்வோம். சுயநலத்துக்கு செய்வோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய பணி செய்வோம். சுயநலமா செஞ்சுட்டு இருப்போம். நம்முடைய நோக்கம் இருக்கும். ஆனா திருவருளுக்கு கிடைச்ச பிறகு, அதான் குருவருள் கிடைச்ச பிறகு, குருநாதருடைய உபதேசம் கிடைச்ச பிறகு, ஒரு ஆற்றுகிற வினை எப்படி இருக்கும் தெரியுமா? இறைவனை நோக்கி தான் இருக்கும். வேற எதையும் நோக்கி இருக்காது. உடம்பால பணிஞ்ச அவரு, அடுத்து மனதால தன் வினையை யார்கிட்ட ஒப்பு குடுக்குறாரு? அதான் இருவினை ஒப்பு. அதுக்கு பேர் என்னது? இருவினை ஒப்பு. இனி அவருடைய கர்மத்தை யார் பக்கம் திருப்புறாரு? நல்ல கர்மத்த செய்ய துணிகிறார். எப்படின்னா, பூ கட்டுறது, கோயிலுக்கு போறது, அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யறது. இப்படி மாத்திக்குவாரு. நல்ல கர்மமா மாத்திக்குவாரு. தொண்டு, புண்ணியத்த அப்போ இந்த சொல்லுவாங்கல்ல, செஞ்ச பாவ புண்ணியம் தான் கூட வரும்ன்னு. அப்போ பசு புண்ணியம், பதி புண்ணியம் 2ஆ பிரிச்சா என்ன வரும்? நாளைக்கு ஏதாவது நமக்கு நல்லது நடக்கணும்னு செய்யற புண்ணியத்துக்கு பேர் என்ன? பசு புண்ணியம். எதையாவது எதிர்பார்த்து செய்யறது. அது பசு புண்ணியம். எதையும் எதிர்பார்க்காம சிவன் பெருமான்ட்ட போய் சேர்க்கறதுக்கு பண்றதுதான் சிவ புண்ணியம். எப்படியாவது இந்த உயிர் தேராதா? இந்த புரு மத்திக்கு வந்து சேராதா? சிகாரம் பாடுபட்டுட்டு இருக்குது இல்லையா? ஜென்மத்துக்கு உரைக்காதா? உயிர் தெளியாதா? தெளிஞ்சு திருவடியில வந்து நிக்காதா? சத்து, சித்து, ஆனந்தம் பெற்று தன்னறிவு பெற்று நிக்காதா? விழிப்புணர்வு பெறாதா? அப்படின்னு இந்த சிகாரம் இயங்குது இல்லையா? நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு ஒண்ணுமோ 4:10க்கு கடை திறந்து வைக்கிற மாதிரி வந்து திருவடிக்கு வாங்க, திருவடிக்கு வாங்க கூவி கூவி அழைக்குது இல்லையா? இதுதான் பதிப்புண்ணியம். ஆனா வர்றதுக்கு யாருமே இல்ல. அப்போ எதையாவது எதிர்பார்த்து செஞ்சா அது பசு புண்ணியம்.
இந்த ஜீவன் கடை தேர்வதற்கு ஜீவனுக்காக பண்றது. ஏதாவது நடக்காதா? 4 பேருக்கு பரிகாரம் பண்ணா, ஜாக்கெட் பிட் வாங்கி குடுத்தா, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்னா, அது பண்ணின்னு இருப்பாங்கல்ல. அது வந்து பசு புண்ணியம். எதையாவது எதிர்பார்த்து செய்றது பசு புண்ணியம். எதையும் எதிர்பார்க்காம எம்பெருமானுடைய பணிய எடுத்து செய்றாங்க இல்லையா? அதுதான் பதி புண்ணியம். எந்த நோக்கமும் கிடையாது. எந்த நோக்கமும் கிடையாது. உள்நோக்கம் இல்லாதவங்க. ஆழம் இறைவனை நோக்கி தான் இருக்கும். அவங்கள எப்படியாவது கொண்டு வந்து இந்த ஓங்காரத்துல விட்டுற மாட்டோமா? அதான் குருவருள். எப்படியாவது லயிக்க மாட்டாங்களா? ஓடி, 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 ஓடி ஒண்ணுமில்லாம போச்சே. அத நேத்து இந்த 2 நாளா நான் சொல்லிட்டு வரேன். இந்த கண்ணாடியில மோதின குருவி கதை தான் அந்த வெளிய ஓடி போய் பார்க்கிறது. இந்த கண்ணாடியில மோதின குருவி கதை தான் அந்த வெளியில ஓடி போய் பார்க்கிறது. குருவருள் கிடைச்ச உடனே இது கண்ணாடிடா டேய்! இத போய் ஏன்டா முட்டி முட்டி பார்த்து கிடக்குற? அதுல ஒண்ணுமே இல்லடான்ற தெளிவு யாரால கிடைக்கும்? எல்லார் வீட்லயும் கண்ணாடி இருக்கும். கண்ணாடி முன்னாடி வந்து குருவி வந்து மோதி இருக்கும். பார்த்திருப்பீங்க. அடி, அடி, அடின்னு அடிக்கும். வாய் வலிக்கும், குத்தும், குத்தும், குத்தும். அதுதான் நீங்க கோயிலுக்கு ஓடுறது. எட்டி, 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 எட்டி பார்ப்பீங்க. என்ன இருக்கும் அங்க? நீங்க தான் இருப்பீங்க. கண்ணாடியில என்ன பார்த்தா என்ன தெரியும்? என்ன தெரியும்? கடைசியில எட்டி பார்த்தா உங்க மூஞ்சி தான் தெரியும். நீ அதுவா தான் இருக்கிறன்னு கண்ணாடி சொல்லுது. அப்ப கோயிலுக்கு போறது என்னன்னா, கண்ணாடி பார்க்கிற மாரி. ஓடி, 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 ஓடி குத்துது இல்ல அந்த கண்ணாடி. பாவம் அடி, அடின்னு அடிக்கும். மூக்கு வலிக்கிற அளவுக்கு குத்தின்னு இருக்கும். அப்புறம் இது என்ன இவ்வளவு தூரம் சண்டை போடுறோம். உள்ள ஒருத்தன் இல்லவே இல்லையா? அதுதான் தெளிவு. அப்ப அந்த குருவிக்கு மயக்கம் தீருது இல்லையா? ச்சே! எதிர்ல ஒரு ஆள் இருக்கான்னு நினைச்சு நான் கும்பிட்டுன்னு இருந்தேன். அப்புறம் பார்த்தேன் நான் தானா அது? அப்ப கண்ணாடில இருக்கிறது நான் தானா? அப்போ என்னுடைய சக்தி தான் கோயில்ல இருக்குதா? ஓ! இந்த உண்மை தெரியாம தான் நான் ஓடி போய் என்ன பண்ணிருக்கேன். நம்ப சக்தி தானா அது? அப்ப குரு அருளால கோயில்னா இதுன்ற தெளிவு வந்துருது. குரு அந்த மயக்கத்தை தீர்த்து வைக்கிறாரு. குரு அந்த மயக்கத்தை தீர்த்து வைக்கிறாரு. அவருடைய கருணையினால நீ தான் அதுன்னு அவர் காமிச்சு குடுக்குறாரு. அப்போ ஓடுறது நிக்குது. புற வழிபாடும் வேணும். புற வழிபாடும் வேணும். புற வழிபாடும் வேணும். எது வரைக்கும்னா, தன்னை தெரிஞ்சுக்கிற வரைக்கும். தன்னை தெரிஞ்சுக்கின பிறகும் புற வழிபாடு வேணும். ஏன்னா, உலகத்தாருக்கு நம்ம சொல்லிக் குடுக்கணும் இல்லையா? உண்மைய தெரிஞ்சுக்கின பிறகு அப்ப சித்தர்கள்லாம் தன்னை சத்து, சித்து, ஆனந்தம் அடைஞ்சிட்ட பிறகு அப்படியே போயிட்டு இருந்தாருன்னா, நமக்கு உண்மை என்னன்னு தெரியாம போயிருக்குமா? கிடைக்காம போயிருக்குமே! அதான் சொல்றாருல்ல. கல்லால் மரத்தின் கீழ வந்து அவரு சின்முத்திரைய போட்டு உட்காரலன்னா, நமக்கு உண்மை என்னன்னு தெரியாம போயிருக்குமே! உலகம்னா என்னன்னு தெரியாம போயிருக்குமே! உலக இயற்கைய அறியாத போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் சாமி, "ஏன்டி அவன் கால் மேல கால் போட்டுன்னு ஒரு சின்முத்திரைய போட்டுன்னு ஒரு கையில ஒரு புத்தகத்த வச்சுன்னு உட்கார்ந்திருக்கிறான்?" அப்படின்னு கிண்டலா கேட்பாங்கல்ல. அச்சம், சாடலோ. அப்படி அவன் வந்து உட்காரலன்னா உலக இயற்கை தெரியாம போயிடும்டின்னு சொல்லிட்டு அவ கிண்டல் அடிச்சு சொல்லுவாள்ல. அப்போ இந்த உலகத்தினுடைய இயற்கை யார் படைக்கிறாங்க, யார் காப்பாத்துறாங்க, யார் அழிக்கிறாங்க, யார் மறைக்கிறாங்க, யார் அருள்றாங்கன்ற அறிவே இல்லாம போயிடும்ன்றதுக்காக தான் சாமி வந்து தட்சிணாமூர்த்தியா உட்கார்ந்தாரு. அதுவும் பேசவே இல்ல. மௌன உபதேச சம்பு. நீ அப்படியாவது ஜென்மத்த திருந்துவியான்னு தான் கையில சென்முத்திரை வச்சாரு. ஆள்காட்டி விரல் வந்து உயிரு. கட்டை விரல்ல வந்து இறைவன். 2த்தையும் சேர்த்து வச்சிரு. அடுத்த 3 விரல் இருக்குது இல்லையா? அதான் ஆணவம், கன்மம், மாயை. அது தனியா விட்டுடு. அவ்வளவுதான். அது அடங்காது. அது ஒருபோதும் அடங்காது. அது திருப்திப்படுத்தவே முடியாது. இந்த உடம்பால யாரையும் நிறைவு செய்ய முடியாது. இந்த உடல் உறவால ஒரு பயனும் கிடையாது. பயன் கிடையாது. உற்பத்தி பண்ணலாம். உயிர்களை உற்பத்தி பண்ணலாம். ஆனா நிறைவுடாது. ஒருபோதும் உடல் உறவுல நான் நிம்மதி அடைஞ்சேன்னு யாராலும் சொல்ல முடியாது. அது ஒரு நிறையாத குடம் அது. அதே மாரி வானத்து நட்சத்திரங்கள எண்ண முடியாது. கர்மாவும் முடியவே முடியாது. வினையும் முடியாது. அப்ப உடம்பால வரக்கூடிய சுகமும் முடியாது. இந்த மனசால வரக்கூடிய நாராயணால் கிடைக்கக்கூடிய இந்த கர்மத்தாலயும் நிறைவு கிடையாது. அடுத்து இந்த மயக்கம், மாயை இவளுக்கும் நிறைவு கிடையாது. ருத்ரனுக்கும். அதனால தான் அது அம்போன்னு நிக்குது. கையில பாருங்க. சிவபெருமான் சென்முத்திரைய வச்சிருப்பார். அது 3த்தையும் விட்டுடுடான்னு அர்த்தம் அதுக்கு. என்ன அர்த்தம்? டேய் உடம்பால அது அடங்காதுடா. ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துனா என்ன கதை? அதுதான்டா உடல் உறவு. முடிஞ்சு போச்சுடா கதை. உற்பத்தி பண்ணியா? அதோட வந்துரு. தீர்ந்து போச்சு. அடுத்து வினை. நல்வினை, தீவினை மாட்டிக்காதடா அவன்கிட்ட நாராயணகிட்ட அதுல இருந்து விடுதலை. அதான் கன்மம்.
அடுத்து மயக்கம். போதும்டா, தெளிவடைஞ்சிரு. திருவடி மட்டும்தான் உனக்கு நோக்கம். சாமி மட்டும்தான் உனக்கு நோக்கம். அப்ப அது மூணுத்தையும் விட்டு தொலை. அப்ப சென்முத்திரையை பிடிச்சிக்க. அப்ப உயிர்ன்றது என்னது? ஆள்காட்டி விரல். இந்த பசு அந்த 3 பக்கம் இருந்தது. அத நம்பலாம் அந்த பாசத்துல இருந்தோம். அப்ப குருநாதர் அருள் பெற்ற பிறகு நம்ம யார் பக்கம் வரும்? பதி பக்கம் வரும். அதான் தட்சிணாமூர்த்தி. எங்கேயாவது வாய் திறந்து பேசுறாரா? பேசுறதே கிடையாது. காட்டினாய் கழுக்குன்றிலே, காட்டினாய் கழுக்குன்றிலேன்னு சொல்லுவார் மாணிக்க வாசகர். காட்டினா தான் பேசுறாருன்னு சொல்லவே இல்லை. அது பாட்டு ஃபுல்லா பாருங்க. காட்டினாய் காட்டினாய் காட்டினாய்ன்னு தான் வரும். ஊட்டினாயோ இல்ல பேசினாயோன்னு வரவே வராது. வாய் திறந்து எங்க பேசவே மாட்டாரு. புரிஞ்சுக்கடா முண்டம். இதான் சென்முத்திரை, அவ்வளவுதான். மரமண்டைக்கு ஏறுற மாதிரி கையில ஒரே ஒரு முத்திரை காமிச்சாரு. இதான் ரகசியம். இதான் ரகசியம். அப்போ குருநாதருடைய அருளால இந்த உடல் மயக்கம் பணிவால, அதான் ஆணவம் பணிவு. ஆணவத்துக்கு அடக்குன்னா பணிவு. ஒரு அடியார் எப்படி இருப்பாங்க? பணிவா இருப்பாங்க. ஒரு அடியாருடைய வினை எப்படிப்பட்ட இருக்கும்? நல்ல நோக்கத்துக்காக இருக்கும். திருவடி நோக்கமா இருக்கும். பூ கட்டுதல், மெழுகுதல், அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்யறது, சாப்பிட்ட சாப்பாடு எச்சிலை தூக்கி எட்ட போடுறது, சுத்தமா வச்சுக்கிறது, உழவாறு பணி செய்யறது, உற்சவத்துக்கு உதவுறது, கோயிலை பராமரிக்கிறது, அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்யறது, சித்தாந்த வகுப்பு எடுக்கிறது, திருமுறை வகுப்புக்கு திருமுறைக்கு வழிகொள்றது, சித்தாந்தத்துக்கு ஏற்பாடு செய்யறது, அடியார்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கிறது. இது எல்லாமே நல்வினையில வந்துடும். சாமியோட திருப்பணியில வந்துடும். அப்போ கண்மத்திலிருந்து விடுதலை. அடுத்து மயக்கம். அடுத்து மயக்கம். எல்லாருக்கும் மயக்கம் இருக்கவே செய்யுது. ஒரு விதமான மயக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம். எல்லாருமே தூக்கத்தில் தான் இருக்கிறோம். அப்ப அந்த மயக்கத்தை யாருடைய அருளால போக்க முடியும்? சாமியோட அருளால. அப்போ 3த்துல இருந்து விடுதலை. அப்போ சாமியோட பார்வைப்பட்டோன்னு மாயை எட்ட போயிடும். இக்கரைக்கு அக்கறை பச்சை. என்னதான் சொந்தக்காரர் வச்சிருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரர் மேல தானே நமக்கு விருப்பம் அதிகமா இருக்கு. என்னதான் அழகான மனைவி இருந்தாலும் இன்னொன்னு பார்க்கறதுன்னு தானே மனசு சொல்லுது. இதுதான் இயல்பு. இதுதான் மயக்கம். பொறுப்பான சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற அறிவு நமக்கு வரவே வராது. அவ்வளவு நகை இருந்தாலும் மத்தவங்க போட்டுக்கிற நகை தான் நமக்கு என்ன பண்ணும்? புத்திய போகும். விதவிதமா புடவை இருக்கும் வீட்டு உள்ள. ஆனா பக்கத்து வீட்டுக்காரர் கட்டுற புடவை மேலதான் நமக்கு என்ன இருக்கும்? எப்படி கட்டிங்கிற பாரு. அப்போ என்னதான் உங்களுக்கு வகை வகையான புடவை பீரோல இருந்தாலும் அது பக்கத்து வீட்டுல யாருன்னா ஒருத்தர் கட்டணும்னா அந்த புடவை மேலதான் நமக்கு நாட்டம் இருக்கும். அதுதான் மயக்கம். இதுக்கு புத்தியே இல்லை. நம்ம வீட்லயே கார் இருக்குது. இந்த காரை வச்சு ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியல உனக்கு, அது பக்கத்து வீட்டு கார் மேலேயே உனக்கு ஈடுபாடுன்றது யாரும் சொல்லி தர மாட்டாங்க. முண்டமே, உனக்கு அறிவில்லை, விதவிதமா புடவை அடுக்கி வச்சுக்கிற நீ உன்ன நல்லா கட்டின அது நல்லா நல்லா அழகு பார்த்து உன்ன நீ வச்சுக்கிறதுக்கு உனக்கு அறிவில்லை. அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரர் யாருன்னா ஒருத்த கட்டினாலும் அது மேலதான் பார்வை போகுது. இதுதான் மயக்கம். இக்கரைக்கு அக்கறை பச்சை. அதுல என்ன இருக்குமோ, இதுல என்ன இருக்குமோ, அந்த கோயில்ல என்ன இருக்கும், இந்த கோயில்ல என்ன இருக்கும், இங்க போனா என்ன கிடைக்கும், அங்க போனா என்ன கிடைக்கும். இதுதான் மயக்கம். நம்மளை ஏமாத்திக்கினே இருக்கும். இதுக்கு பேர் மாயா சக்தின்னு பேரு. அப்ப குருநாதருடைய அருளால உங்களுக்கு உடம்புல இருந்து விடுதலை வாங்கி பணிவை கொடுக்கிறாரு. குருநாதருடைய அருளால நல்வினை தீவினை தெரிஞ்சு உங்களுக்கு இருவினை ஒப்பு வாங்கி கொடுக்கிறாரு. விடுதலை. விடுதலை யாரை பார்த்த உடனே? யாரை பார்த்த உடனே விடுதலை? குருநாதரை பார்த்த உடனே விடுதலை. அடுத்து மயக்கம் தீர்ந்து போச்சு. அப்படி மயக்கம் தீர்ந்த பிறகு தெளிவு கிடைக்குது. தெளிவு வந்த பிறகு திருவடி கிடைக்குது. அதான் புருவ மத்தியம். உங்களை கொண்டாந்து கேசரி யோகத்துல விடுறாரு. குறவன் அருளீர் குறிவழி மூலன் பறையின் மனம் மிகு சங்கட்டம் பார்த்து தெரிதரு சாம்பவீர் கேசரி சேர பெரிய சிவகதி பேரட்டாம் சித்தியே. இப்படி நம்ம குருநாதர் உடல் மயக்கத்தையும் இந்த உடலால் ஏற்படக்கூடிய ஆணவத்தையும் கண்மத்தால் ஏற்படக்கூடிய அந்த கர்வத்தையும் அடுத்து உயிருக்கு ஏற்படக்கூடிய மயக்கத்தையும் மூணுத்தையும் சரி செஞ்சு
நம்மள திருவடியில கொண்டு போய் சேர்க்கிறாரு. அந்த சேர்த்தலுக்கு தான் சாம்பவின்னு பேரு. அந்த முத்திரைக்கு தான் என்ன பேரு? சாம்பவி முத்திரை. அதான் தட்சிணாமூர்த்தி கையில வச்சிருக்காருல்ல சென்முத்திரை. அதுதான். அந்த முத்திரைய பார்த்து அப்படியே கண்ணு 2ம் மேல சொருகுன மாரி இருக்கும். அதான் சாம்பவி முத்திரை. திருவடியில கொண்டு போய் ஏன்னா ஒட்டுமொத்த சக்தியையும் ஒருவன் திருவடியில கொண்டு போய் குவிக்கும்போது, அவன் சிங்கத்துக்கு என்ன ஆற்றல் இருக்குமோ, அத்தனை பலமும் அவனுக்கு கிடைக்குது. அதான் ஆற்றலின் உருவம் சிங்கம். நீங்க அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். இந்த எனர்ஜி டோட்டல் எனர்ஜியினுடைய மொத்த எனர்ஜி உங்களுக்கு சிங்கமா தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். எல்லா அம்பாளுக்கு முன்னாடி வாகனமா எது இருக்குன்னா சிங்கம் தான் இருக்கும். அதுக்கு கேசரின்னு பேரு. தெரிதரு சாம்பவி கேசரி சேர. அப்போ சக்தி எல்லாம் ஒன்னா திரட்டுறோம். எப்படி? இந்த உடம்பு இந்திரியங்கள்லாம் இந்திரிய வயமயங்கி அப்படியே கொண்டு போய் கீழே தள்ளுது இல்லையா? அத்தனை இந்திரியத்தையும் கொண்டு வந்து எங்க சேர்க்கிறோம்? உருவமதியில சேர்க்கிறோம். அப்போ பலம் கூடுமா கூடாதா? மெய், வாய், கண், மூக்கு, செவி இப்படி தானா பிரிஞ்சு 5 பக்கம் ஓடுச்சு. வாக்கு, பாணி, பாதம், பாய், உபஸ்தம் இது 5 பக்கம் ஓடி போச்சு. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இது இப்படி ஓடி போச்சு. 24 ரத்தம் 24 வகையா ஓடி போச்சு. என்ன பண்ணுவீங்க? சக்தி பிரிஞ்சிருக்குது. சக்தி பிரிஞ்சிருக்கு. இப்படி இந்த சக்தி பிரிஞ்சு தானா ஓடிக்கிட்டே இருக்குது. இந்திரிய வாக்குல ஓடுது, சுக்கில வாக்குல ஓடுது, சுரோனது வாக்குல ஓடுது. மனம் வாக்குல போகுது, கால் வாக்குல போகுது, கை வாக்குல போகுது. இது எல்லாம் திரிஞ்சு ஓடுது. இது எல்லாம் மடைமாற்றம் செஞ்சு சாம்பவின்ற ஒரு முத்திரையில கொண்டு வந்து விட்டுறார் குருநாதர். கை அடங்கி கால் அடங்கி ஆசனத்துல உட்காரு. அப்போ உடம்பு ஒடுங்குற வித்தையை சொல்லித்தரார். அதுதான் ஆசனம். அப்போ இந்த எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அதுல கண்ணு பிரதானம். அந்த கண்ணுல 3வது கண்ணு இருக்கு. திருவடி பிரதானம். அதான் சாமியோட நேடு திருவடி. அது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலை. என்ன கல்ல கட்டி நீ கடல்ல போட்டாலும் சரி, இல்ல சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு அந்த பூசப்பட்ட சுண்ணாம்பு கல்லவாயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பானை அது உள்ள என்ன தூக்கி போட்டாலும் நான் வெந்து போக மாட்டேன். அதான் சொல்றாரு, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் இந்த இணையடி அடி அடி நிழலே. அடினா என்ன? புருவ மத்தியம். அந்த இடத்துல நீ உத்து பார்த்து உறுதி ஆயிட்டின்னா உன்னை எங்க தூக்கி போட்டாலும் உனக்கு ஒண்ணும் ஆகாது. அதைத்தான் சொல்றாரு நாவுக்கரசர். திருவடியோட நிழல் இருக்கிற எனக்கு நீ என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண போறது இல்லை. நீ என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, கடல்ல தூக்கி போடு, சுண்ணாம்பு கால்வாயில போறே போடு, இல்ல நெருப்பு போறே போடு, இல்ல தண்ணியில போறே போடு, எங்க வேணாலும் போடு. நான் எங்க இருப்பேன்? நான் உண்டு, என் வேலை உண்டு. அம்போன்னு சிவபெருமானன் செவனேன்னு என் கண்ணு 2 எங்க இருக்கும்? ஆடாம அசையாம அங்க இருக்கும். இப்ப சொல்லுங்க, இந்த பாட்டுக்கு அர்த்தம் புரிஞ்சுச்சா? மாசில் வினைக்கு அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நீங்க உன்னதமான நிலையை தொட்டுட்டீங்கன்னா உடம்பால வர ஆபத்து ஒரு ஆபத்தா? எப்படி இப்ப நாவுக்கரசர் தப்பிச்சாரு? திருவடி தெரிஞ்சுக்கிட்டதுனால தப்பிச்சாரு. சப்போஸ் திருவடி விட்டுட்டு இருந்தாருன்னா என்ன இருக்கும்? அவருக்கு அந்த சுண்ணாம்பு கால்வாய் வந்து சாவடிச்சிட்டு இருக்கும். இல்லைன்னா கல்ல தண்ணி உள்ள போய் முழுகிட்டு இருப்பார். எதுக்கும் பயப்படல அவர். எல்லா இந்திரியத்தையும் கொண்டு போய் எங்க நிறுத்திட்டாரு? ஏக இறைவன் நிறுத்திட்டார் திருவடியில. நிறுத்தினால என்ன கிடைச்சிச்சு அவருக்கு? அட்டமா சித்தி எல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தண்ணி உள்ள எவ்வளவு ஆம இருக்குது இல்ல, கல்லு மெதக்கற வச்சு அது ஆற்றல். அதான் ஆற்றல். அதான் ஆற்றல். கல்லு மிதந்தது, சுண்ணாம்பு கால்வாய் ஒண்ணும் பண்ணல. அப்ப என்ன அர்த்தம்? திருவடியில கரெக்டா புருவ மத்தியில லயிச்சு நிறுத்தம்னா யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அதான் கேசரி முத்திரை. இந்த எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி, அதான் சிங்கம். அதான் சிங்கம். அதான் ஆற்றல். அப்போ இந்த தெரிதரு சாம்பவி கேசரி சேர, அப்படி மொத்த சக்தியும் ஒன்று திரண்டு அங்க கூடிடுச்சுன்னா இந்த இந்திரியங்கள்லாம் இந்த உடம்பாலையும் மனசாலையும் இந்த மயக்கத்தாலையும் வீணான சக்தியை கொண்டு போய் புருவ மத்தியில சேர்த்து அப்படி எனர்ஜி சேர்த்து 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 வச்சீங்கன்னா, நேத்தான் சொன்னேன், காந்தகம் மாதிரி ஆயிடும்.
ஆமா, நீங்களே மையமா மாறிடுவீங்க. எல்லா சக்தியும் உங்ககிட்ட வந்துரும். அதான் சொல்றாரு. பெரிய சிவகதி பேரெட்டாம் சித்தியே. 8 விதமான ஆற்றல் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அதான் சுருங்குதல், விரிதல், பெருத்து கனமாதல், லேசாதல், வேண்டியதை பெறுதல், விரும்பியதை மேற்கொள்ளல், வசியமாக்குதல், வேற்றுரு கொள்ளுதல். இதான் 8 சித்தி. இந்த 8ம் கிடைக்கும். இந்த 8ம் கிடைக்கும். எப்போ? இந்திரிய வழியில போகாம, உடம்பால நாசமாகாம, மனசால நாசமாகாம, இந்த உயிர் மயக்கத்தால வீணா போகாம, யார் ஒருவர் குருநாதருடைய அருளால, யோக குருவினுடைய அருளால இந்த புத்தியை கொண்டு போய் பூர்வமத்தில நிறுத்துறாங்களோ, அவங்களுக்கு கேசரி முத்திரை கிடைக்கும். அவங்களுக்கு சிங்க பதம் கிடைக்கும். அவங்க சிங்கமா இருப்பாங்க. ஆற்றல் உள்ளவர்களா இருப்பாங்க. அந்த ஆற்றல் உள்ளவர்களுக்கு அட்டமா சித்தி வாய்க்கும். பெரிய சிவகதி பேரெட்டாம் சித்தியே. பெரிய சிவகதின்னு இதுக்கு பேர். யார் அடியாரு? உங்களை கீழே கொண்டு போய் சேர்க்கிறான் அவன அடியாரு. நீ மேல வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் அவன அடியாரு. நீ உண்மையை தெரிஞ்சுக்கணும்ன்றத மறைச்சு வச்சுக்கிறான் அவன அடியாரு. அவன் இல்ல. அவன் கர்வம் இல்லவன். கடைசி வரலும் உன்னை மயக்கத்துல வச்சிருப்பான். 23 வருஷம் பிரதோஷம் பண்ணாலும் என்ன நந்தின்னு உன்னை சொல்லிக் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு பொழப்பு அது. அவன் வியாபாரி. அவனுக்கு உன்னை மயக்கத்திலேயே வச்சிருக்கணும். உன்னை மயக்கத்திலேயே வச்சிரு. அப்பதான் அவன் பொழப்பு போகும். ஒரு நல்ல சிவாச்சாரியார் என்ன பண்ணணும்? இவ்வளவு நாள் கோயிலுக்கு வரீங்க, இதெல்லாம் என்னன்னு சொல்லி தரணும். சொல்லி தருவானா? வியாபாரி வருவானா? முத்திரையை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. ஒரு வியாபாரி ஏமாத்தி விபச்சாரத்தில் தான் முடிவான். அவனுக்கு தேவை பணம், அவ்வளவுதான். சாமி பாத்துக்கோ, எல்லாம் பண்ணுங்க. அப்ப என்ன நடக்கும்? உண்மையை சொல்ல மாட்டான். கடைசி வரைக்கும் உண்மையை சொல்ல மாட்டான். அப்ப குருநாதர் வருவாரு. நீ உண்மையிலே ஏங்க, நீ அழுது என்ன கிடைப்பாரு? கோயில்லாம் என்னன்ற தத்துவத்தை விளக்குவாரு. நீ உடம்புதான் கோயில்ன்றது சொல்லி காமிப்பாரு. அந்த நாள் வெகு தொலைவில் இல்ல. நீ அழுதால் பெறலாம். அழுதால் அவனை பெறலாம். அப்ப நான் இப்படியே ஓடிட்டு தான் இருக்கணுமா? எனக்கு ஒரு நிம்மதி இல்லையே. எங்க போனாலும் எனக்கு நிம்மதி இல்லையே. பாடுற வரைக்கும் நல்லா இருக்குது. பாடி முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே படிய குருடி கதவு திரடிதான். ஏன்னா திருவடி உனக்கு தெரிஞ்சாதானே. அந்த கூட்டத்தில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்குதுங்க ஐயா. ஜில்லுன்னு இருக்குது. அடியாரெல்லாம் பாத்துட்டேங்க ஐயா. ரொம்ப திருவடி வணக்கம் ஐயா. அங்க இருந்து வந்த உடனே பழைய குருடி கதவு திரடிதான். பீஸ் பண்ண பல்ப் மாதிரி இருப்ப. ஏன்னா திருவடியை தெரிஞ்சுக்காம நீ அதாங்க உள்ள இருக்கிற ஜீவனுக்கு துரோகம் பண்ணி நீ எந்த கோயிலுக்கு என்ன போய் என்ன பிரயோஜனம்? சொந்த ஜீவனுக்கு துரோகம் பண்ணிட்டு நீ எந்த கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? உண்மையை தெரியாம பாவம் இந்த உயிர் அலைஞ்சு அதான் ஓடி ஓடி உட்கலந்த சோதி. அப்ப குருநாதர் வராரு. உன்னுடைய ஆற்றல் எல்லாம் மேல கொண்டு போய் சேர்க்கிறாரு. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்குது? சாம்பவி முத்திரை கிடைக்குது. சாம்பவி முத்திரையில உனக்கு ஒரு ஒன்மம் கிடைக்குது. என்னது? சக்தி கிடைக்குது. அந்த சக்தியால உனக்கு என்ன கிடைக்குதுன்னா பெரிய சிவகதி கிடைக்குது. அந்த சிவகதியால உனக்கு என்ன கிடைக்குது? பேரெட்டாம் சித்தி. அது என்ன சித்தி? அட்டமா சித்தி. தன்னை சுருங்கிக்கலாமா? அப்புறம் தன்னை விரிச்சுக்கலாமா? அத லகிமா மகிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பெருத்து கனமாதல். அப்படியே குண்டாக்கலாம் நம்மள. அப்புறம் நம்மள காத்து மாதிரி லேசா ஆக்கிக்கலாம். பறக்கலாம். அப்புறம் வேண்டியதை பெறலாம். நினைச்சதை நம்ம வாங்கிக்கலாம். விரும்பியதை மேற்கொள்ளலாம். விரும்பிய செயலை நம்ம செய்யலாம். அடுத்து வசியமாக்கலாம். எதை ஒண்ணு நம்மள நோக்கி வர வைக்கலாம். அனுபவிக்கலாம். அப்புறம் உருமாறலாம். கூடு விட்டு கூடு பாயலாம். எல்லா வித்தையும் நமக்கு கிடைக்கும். எப்போ? மேல போன பிறகு. மேலன்னா அங்க கிடையாது. உயிரை விட்ட பிறகு கிடையாது. இந்த உயிர் மேல போய் புருவ மத்தியில ஆடாம அசையாம நின்னு கேசரி பதத்துல இருந்து சாம்பவி பதத்துல இருந்து கேசரி பொருளை அடையும் போது. சாம்பவி முத்திரைன்னா என்ன? சின்முத்திரையை பிடிச்சுக்கிட்டு அப்பான்னு சொல்லிட்டு திருவடியில சிவபுராணம் சொல்ல ஆரம்பிச்சு உள்ள முழுகிடணும். அப்படி யார் ஒருத்தர் குருநாதருடைய அருளால குரு உபதேசம் கேட்டு ஆடாம அசையாம முதுகெலும்பு நேரா வச்சு அந்த அப்பதான் நம்ம வயசுக்கு வரும். அப்பதான் நம்ம சமையறோம். அப்பதான் மெச்சூரிட்டி அடையிறோம்.
அது வரைக்கும் நம்ம வெளியே தேடிட்டு தான் இருப்போம். அதான் செல்ஃப் ரியலைசேஷன். அதான் தன்னை அறிதல். 3 விடுதலை இப்ப நம்ம பார்த்தோம். உடம்பால விடுதலை, மனசால விடுதலை, அப்புறம் மயக்கத்தால விடுதலை. இந்த 3 விடுதலையும் குரு அருளால கிடைச்சு, கேசரி சாம்பவி முத்திரை கிடைச்சு, அதுக்கப்புறம் கேசரி பதம் கிடைச்சு, அதுக்கப்புறம் பெரிய சிவகதி கிடைச்சு, அதுக்கப்புறம் அட்டமா சித்தி கிடைக்கும். அதுக்கு குரு அருளுடைய பெரும் கருணை வேணும். ஆமா. இது 3த்துக்கும் நானு அடியேன் நானும் சொல்லக்கூடாது. அடியேன் சொல்லியிருப்பேன் சொல்யூஷன். அப்போ இந்த உடம்புக்கு பணிவு முக்கியம். அடுத்து இந்த மனசுக்கு கன்மம். கன்மத்தால இந்த வினை திருப்பணியா இருக்கணும். அவ்வளவுதான். இறைவனுடைய திருவடியை அடைக்கிறதுக்கு நம்ம இனிமே அவன் அ நம்ம வினைய செஞ்சு நம்ம பெருக்கிக்காம, திருப்பியும் பிறப்புல மாட்டிக்கலாம, அவங்கட்ட ஒப்படைச்சுட்டு அதை இருவினை ஒப்பு. இனி என் செயலாவது யாதொன்றும் இல்லை. அப்போ வினையிலிருந்து விடுதலை. அப்புறம் மயக்கத்திலிருந்து விடுதலை. இது 3ம் நடந்த பிறகு நம்முடைய பார்வை கொண்டு போய் எங்க நிறுத்துறாரு? மடம் மாத்தி கொண்டு போய் அங்க விடுறாரு. இன்னும் சிம்பிளா சொல்லப்போனா, அந்த உடலுறவு, தூக்கம், சுகம், இந்த இடுப்புல கிடைக்கிற சுகம், அப்புறம் வயித்துல கிடைக்கிற சுகம், தீனி, அப்புறம் மார்புல கிடைக்கிற சுகம், இதெல்லாம் கடந்து கொண்டு போய் புருவ மத்தியில இத விட மேலான இடத்துல கொண்டு விட்டுறாரு. அவர்தான் நல்ல குருநாதர். அப்படி கிடைக்கும்போது ஆற்றல் பெருகி அட்டமா சித்தி கிடைக்குதுன்ற ரகசியத்த தான் திருமூலர் நமக்கு இந்த பாட்டுல நமக்கு சொல்லித் தர்றாரு. இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிறது தான் இவ்வளவு பாடுபட்டோம் நம்ப. சரியா? சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் இதெல்லாம் படிப்படியா நமக்கு வாய்க்கும். அப்போ உங்களுக்கு இதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு உண்மைய நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. பசு புண்ணியம், பதி புண்ணியம். எதையாவது எதிர்பார்த்து செய்றது பசு புண்ணியம். எதையும் எதிர்பார்க்காம இந்த உயிர் வந்து உண்மைய தெரிஞ்சுக்காதா? இவங்கலாம் சிவபெருமான் பக்கம் வரமாட்டாங்களா? சைவ சமயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? உண்மைய புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு ஏங்குறாங்க இல்லையா? இதான் பதி புண்ணியம். அதான் பதி புண்ணியம். அதனால அடியார் பெருமக்கள் சிகாரத்துக்கு வாங்க, தெளிவு பெறுங்க, பேசுவோம், கலந்தாய்வு செய்வோம். ஆன்மாவ கடை தேர்றதுக்கான வழியை தேடுவோம். நிம்மதிய அடையறதுக்கான எல்லா வழிவகையும் செஞ்சு குடுப்போம்னு சொல்லி, இதுகாரும் பொறுமையாக வந்து நிகழ்ச்சியை கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி, நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மண் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வகையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் என்கிற மிக அற்புதமான தவ பயிற்சி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் கூறியது போலவே இந்த உடலாலும் மனதாலும் உயிராலும் மயக்கத்தாலும் இருந்து விடுதலை பெற திருவடி பணிதல் என்கிற நிகழ்ச்சி 6 மணியிலிருந்து 7 மணி வரை சிதம்பரத்திலிருந்து ஒரு ஒலி ஒலிக்கும். அந்த ஒலியோடு நீங்கள் புருவமத்தில் இணைந்து ஏகாந்தத்தை பெறும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியின் இதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் ஒருமுறை சிகாரம் சைவநெறி பாடசாலை சார்பாக பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.